வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பார் விஜயா, மாமியாருங்கிறது பெரிய பதவி கிடையாது, அது ஒரு பொறுப்பு. தான் மருமகள் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். நீ அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த மருமக தான் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க சொல்லு? நீ வேணால் எதிர்பார்க்கலாம், இந்த மரியாதை வேணும் அந்த மரியாதை வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, இதுதான் உண்மை அப்படின்னோடனே விஜயா ரொம்ப யோசிக்கிறாங்க. என்னால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, விஜயா உண்மை தானே அப்படிங்கும்போது, உங்களை நான் பெருமைப்படுத்துகிறேன் பாருங்கள் அப்படிங்கும்போது, பெருமைப்படுத்தியோ படுத்தலையோ என்னை சிரமப்படுத்தாமல் இரு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூங்கிடுறாங்க. விஜயா நைட்டு ஃபுல்லும் யோசிச்சுட்டே இருக்காங்க, நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணால் கண்டிப்பாக என் வீட்டுக்காருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காங்க. காலையிலே விடிஞ்சோடனே பார்வதிட்டு போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, மருமகிட்ட நான் ஒழுங்காக நடந்துக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு, என்னை பார்க்க எப்படி தெரியுது அப்படின்னோடனே பார்வதி ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஏன் பார்வதி சிரிக்கிற அப்படிங்கும்போது, உண்மையை தான் நான் சொல்லியிருக்கு, தப்பாக எதுவுமே சொல்லலையே அப்படிங்கும்போது, என்னது என் வீட்டுக்காரர் சரியாக தான் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், சரியாக தான் சொல்லியிருக்காரு. நீ மருமகமாட்ட நல்லா எங்கே நடந்துக்கிட்ட, நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும் போதே என் மருமக என்னை விட்டு போயிட்டான். இது நான் உன்ன மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னா அவங்க எப்போமோ இருப்பாங்களோ என்னமோ. ஆனால் நீ இவ்வளவு பண்ணியும் மருமக்குமார் எல்லோரும் அனுசரித்து போகிறாங்கன்னா மிகப்பெரிய விஷயந்தான். மீனாவை நீ பாடாப்படுத்துகிற, கம்பரமாக இருக்கிற. அந்த சுருதி என்ன தான் வாய் பேசினாலும் ஆன்ட்டிங்க இது சொல்லும், மறுசொல் சொல்ல மாட்டாங்குது. ரோகிணியை கேட்கவே வேண்டாம். நீ சொல்கிற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுது. நீ பணம் வேணுங்கிற, பணம் ரெடி பண்ணி கொடுக்குது, பெரிய பணம் வேணுங்கிற, வேறு வழி இல்லாமல் சித்திக்கிட்ட போய் சொல்லுது அப்படிங்கும்போது, இல்லை அவள் சித்திக்கிட்ட பேசக்கூடாதுல்ல, இந்த வீட்டுக்கு ஆகாதவங்க கூட பேசக்கூடாதுல்ல அப்படிங்கும்போது, விஜயா அப்போது சிந்தாமணி கூட நீ பேசக்கூடாதுல்ல, அவங்களும் உங்கள் வீட்டுக்கு ஆகாதவங்க தானே அப்படிங்கும்போது, அவங்க என் ஃப்ரெண்டு இல்லை அப்படிங்கும்போது, ரோஹிணிக்கு அந்த சித்தி பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கான் பார்லர் வைக்கும்போது, அதனால் ஃப்ரெண்டாக இருந்திருக்கா. விடு, நடந்ததை விடு. உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒன்றுனா முத்து மீனா கண்டிப்பாக அப்படி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பாரு, அந்த முத்து தம்பிக்கு ஏதோ ஒன்று வந்திருக்குது, அவன் பொண்டாட்டி காக்கி சட்டக்காரங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டான். இதே மாதிரி தான் முத்து கொண்டுன்னா அந்த பிள்ளை விடவே மாட்டான். உன் குடும்பத்துக்கு ஒன்றுனாலும் சரி தான். ரோகிணியை வெளியே வர்றதுக்கு காரணமும் மீனாதான்னு சொல்கிறாங்க, நான் விசாரித்த வகையில் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரொம்ப தான் பீத்திகிட்ருக்கா அப்படிங்கும்போது, விஜயா அண்ணன் சொன்னதை மறந்துடாத, நல்ல பேர் வாங்க பாரு, அப்படின்னா தான் அண்ணன் மனசில் இடம் பிடிச்சா தான் உனக்கு நல்லது. அதுபோக அண்ணன் பென்ஷன் வாங்குது, ஒன்றிய வேறு இந்த நடனப்பள்ளிக்கு வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லிவிட்டு முதல்ல இந்த நடனப்பள்ளி நிப்பாட்டு அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற பார்வதி, அப்போ நடனப்பள்ளி நிப்பாட்டிட்டோம்னா எனக்கு வருமானம் வராதில்ல அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜய், நடனப்பள்ளி நடத்தினாலும் உனக்கு வருமானம் வரும், நடத்தாட்டிலும் உனக்கு இதை விட பல மடங்கு வரும் அப்படிங்கும்போது, எப்படி வரும் அப்படிங்கும்போது, அண்ணன் பென்ஷன் வாங்குது, உன்னோட தான் தரப்போகுது சந்தோஷப்பட்டு. என்ன இன்னொன்று, மனோஜும் பர்னிச்சர் கடை வச்சுருக்கான், உனக்கு செலவுக்கு வேணால் நீ கல்லால் போய் காசு எடுக்கிற வைக்கிற, அது நடக்குது. ரோஹிணிகிட்ட வாங்கிக்கிற. முத்து வீட்டு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறான், ஆஸ்பத்திரி செலவுலேருந்து எல்லாமே பார்த்துக்கிறான். உனக்கு என்ன கவலை சொல்லு அப்படிங்கும்போது, அது என்னமோ உண்மை தான், முதல்ல என் வீட்டுக்கார் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. எதையாவது சொல்ல அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஐடியா பண்ணியாக ஒவ்வொரு ஐடியாவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு, சரி கோயிலுக்கு போவோம், ஏதாவது ஒரு ஐடியா வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் சுற்றி சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் வராங்க. அவங்க யாருன்னா, பயங்கரமாக ஒருத்தர் நல்லது செஞ்சால் அவங்களுக்கு பரிசு கொடுக்குறவங்க. அவங்கள பார்த்தோன்னே விஜயாவும் நல்லவ தான், விஜயா பெருமைப்படுத்த மாதிரி வீட்டுக்காரர் ஒன்று செய்யணுங்கிறாங்க, பேசாமல் நீங்கள் ஒரு பரிசை விஜயாவை கொடுங்களேன் அப்படிங்கும்போது, ஆமாங்க எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலையை பெருமைப்படுத்தணும், ஊரே என்ன பெருமையாக பேசணும், அப்போ தான் என் வீட்டுக்காரர் என்ன நல்லா நினைப்பார் அப்படின்னு சொல்லுதாங்க. ஏமாங்க பாருங்கள், உங்களுக்கு ஊரறிய பரிசு கொடுக்கணுன்னா நீங்கள் நல்ல ஒரு காரியம் பண்ணிடணும். என்ன காரியம் பண்ணிடுறீங்க சொல்லுங்கள், யாருமே பண்ணாத புதுமையை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, என் வீட்டுக்காரர் ரயில் ஓட்டின ஆள், என்ன ஒரு போச்சா ஏத்தாப்பில் ஒரு மீனான்னு ஒரு பிள்ளையோட அப்பா விழுந்துட்டார் உங்களுக்கு, விழுந்துட்டு அவர் இல்லாமல் ஆகிட்டார். சரி, அந்த குடும்பம் இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்வோம், அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்வோம்னு சொல்லி என் 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க. இதை பார்த்த பார்வதி வாயை புழக்கிறாங்க, என்ன
இவ கல்யாணம் பண்ணி வச்சாளா? அண்ணன் பண்ணதை இப்படியே இவ பண்ண மாதிரி சொல்கிறாளே, பரிசு கிடைக்கும் பெருமைப்படலாங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்கிறாளே அப்படிங்கும்போது, எம்மா மிகப்பெரிய விஷயந்தான், இது நார்மலாக எல்லோரும் பண்ணக்கூடியது தான், வேறு என்ன பண்ணியிருக்கீங்க, பெருசாக ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வேறு என் மருமக வந்து இன்னொருத்தி மலேசியாவிலேருந்து வந்திருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிச்சேன். ஏங்க இதெல்லாம் பெரிய இதாங்க. பார்வதியம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. விஜயா என்ன விஜயா நீ? அவங்க பெரிய பரிசு கொடுக்குறவங்க, கூப்பிட்டு எல்லோரும் பாராட்டுறவங்க, பேப்பரு டிவி லொட்டு லொசுக்கு எல்லாத்துலேயும் அவங்க போடுறவங்க, அவங்ககிட்ட போய் இப்படி நீ சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, பார்வதி என் வீட்டுக்கார் சொல்லிட்டார், நான் வந்து நல்ல மாமியாராக நடந்துக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னா உன் மருமகமாரை வந்து உன் பிள்ளைய மாதிரி பாரு, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் எப்படி பார்த்துருப்ப எப்படி பேசியிருப்ப அதே மாதிரி பேசு, மருக மாதிரி அந்நியமாக பார்க்காத, இதை தான் அண்ணன் சொல்லுதாங்க, இதுதான் நல்ல பேர் வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்க. அது இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பார்வதிக்கு ஒரு யோசனையும் வரல. அப்போ பார்வதி சொல்லுதாங்க, நீ கோயிலுக்கு போனால் யோசனை வரும்னு சொன்னேன், ஒரு யோசனையும் வரல அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, நல்லதாக நீ எதுவுமே பண்ணல, அப்போ அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி நல்லது நடக்கும்? அதனால் இதை பற்றியே விடு, நான் சொல்லுறதை கேளு, மீனாவை சமைக்க வேண்டாம்னு சொல்லு, நான் சமைச்சிக்கிறேம்மா, நீ தான் வேலைக்கு போகிறியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு. அதே மாதிரி சுருதி வேலைக்கு போகும்போது, ரவி நீ கொண்டு ரெகுலராக விட்டு போ, நீ போக முடியலன்னா நான் ஆட்டோவில் கொண்டு மறுமலை விடுதேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் ரோகிணியை கூப்பிட்டியம்மா, இவ்வளோ நாள் நீ வேலை செஞ்ச சம்பளத்தெல்லாம் என்கிட்ட தந்துட்டேன், இனிமேல் நீனே வச்சுக்க, புருஷன் முன்னாடி கதையை பாருங்கள். அதுபோக மனோஜுக்கு அந்த தொழில் ரொம்ப சப்போர்ட்டாக இருமா, இன்னும் அந்த சிட்டிக்கிட்ட சேராதுன்னு சொல்லு. இதை பார்த்தோன்னா அண்ணனுக்கு ரொம்பவே பிடிச்சி போகும் அப்படிங்கும்போது, அப்போ நான் அந்த வீட்டில் ஒன்றும் இல்லாத டம்மி பீஸாக இருக்குன்னு நினைக்கியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அந்த வீட்லேயும் நான் கெத்தாக இருக்கணும், என் வீட்டுக்காரர் நான் பெருமைப்படுற மாதிரி இருக்கணும், அதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே நான் தான் சொல்கிறேனே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, உனக்கு ஒரு யோசனையும் தெரியாது, நான் சிந்தாமணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி வந்துக்கிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் பார்வதி சொல்கிறாங்க, அண்ணனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தில் ஒன்று அப்படின்னா அந்த சிந்தாமணிகிட்ட பேசுகிறதும், நீ சிந்தாமணிகிட்ட பேச பேச அண்ணனை விட்டு நீ விலகி நிற்க, அந்த குடும்பத்தை விட்டு விலகி நிற்க, மருமக்களுக்கு எதிராக இருக்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ வந்து மீனாவை தொழில் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச மாதிரி தான் பண்ணுற அப்படிங்க. நான் அப்படி ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் அர்த்தம் முன்னாடி செய்யாத மாதிரி பேசிட்டேன், நீனும் சிந்தாமணி சேர்ந்து பண்ணத்தானே செஞ்சீங்க அப்படிங்கும்போது, நான்லாம் சொல்லிட்டேனே மீனா விஷயத்தில் தலையிடாதுங்கன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? சிந்தாமணிக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி வந்துடுறாங்க. என்ன என்னையை பற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வாங்க சிந்தாமணி உட்காருங்க, உங்கள்கிட்ட ஒரு யோசனை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் உங்களுக்கு தெரியாத யோசனையா, நான் என்ன அப்படி புதுசாக சொல்லிட போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க என் வீட்டுக்காரர் நான் மருமகமாரை பாடாப்படுத்துகிறேன், மறுவாதி கொடுக்க மாட்டேறேன், நீ பெருமைப்படுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என் வீட்டுக்காரர் பெருமைப்படணும், என் குடும்பத்தில் உள்ளவங்க பெருமைப்படணும் நீ நினச்சி நான் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, மாஸ்டர் சிம்பிள் விஷயம், சமூக சேவை ஏதாவது பண்ண வேண்டியது தானே அப்படிங்கும்போது, நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான், நீங்கள் வந்து 4 பேருக்கு அன்னதானம் கொடுங்க வைங்க, அதுபோக நீங்களும் ஒரு சமூக அமைப்பு மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பண்ணிடலாமா, நான் பண்ணித்தரேன் மாஸ்டர், அதனுடைய செலவு பூரா என்னோடய செலவு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதி முழிக்காங்க, இந்த சிந்தாமணி ஆதாயம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்களா, வேறு எதுலையாவது கோர்த்து விட பார்க்காங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன், நல்ல ஐடியா கொடுத்தீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. மாஸ்டர் நாளைக்கு காலையிலே வந்துடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு என்ன நடைமுறை செய்யணுமோ செஞ்சு தந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்பவும் பார்வதி சொல்லுதாங்க, விஜயாங்க பாரு நீ தனிப்பட்ட முறையில் பண்ணால் தெரியாது, சிந்தாமணியும் சேர்த்துக்கிட்டு பண்ணுத அது நல்லா இருக்காது, ஒன்றையை வச்சு அவங்க இதை அட்டையை போடுறாம நீங்கள் 2 பேரும் வந்து அதை நடத்த மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, இல்லை சிந்தாமணிலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, இந்த இது அந்த இதை செய்கிறதே என் பேரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படி இருக்கும்போது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, சரி ஏதோ பண்ணு அப்படிங்கிறாங்க. மறுநாளே வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் விஜயா வந்து டிஜிட்டல் போர்டெலாம் ரெடி பண்ணி அதை கட்டி விட்டுட்டு வார ஏழைப்பாளையலுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. மூத்து அந்த கோயிலுக்கு ஒரு கஸ்டமரை கொண்டு விடுதாங்க, விட்டுட்டு பார்க்காங்க பேனரில் விஜயம்மா பேரை போட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அன்னதானமும் நடத்துகிறாங்களா, அதுபோக இப்படிலாம் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. பார்த்துட்டு அது ரொம்ப சந்தோஷம். வீட்டில் அம்மா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சாப்பாடு தரப்போகிறதில்ல, நம்மளும் கேட்கவும் முடியாது.
சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழக்கமும் இல்லை. அதனால் நம்ம இதில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த விஜயா, இவன் வந்து இதில் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு போடுங்க. சின்ன வயசுலேருந்து தான் நான் உங்கள்கிட்ட சாப்பிட்ட நினைவு எனக்கு இல்லை. நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்து பாட்டி வீட்டில் விட்டியே. நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் கையால் சாப்பிடணும்னு நினச்சேன். அதுக்கு இப்போ தான் வாய்ச்சிருக்கு. நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட்றாரு. முத்துது வந்து இப்படி நினைக்கானே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போது அது சிரமத்தில் படுது. அப்போ விஜயா கையை நீட்டுறாங்க. உடனே முத்து நினைக்காரு, உள் மனசுக்குள்ளே நம்ம மேலே பாசம் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மீனா நம்பலை. மீனா வந்து பார்க்குறாங்க, அத்தை நீங்களா அப்படிங்க, நான் பண்ணக்கூடாதா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து பேப்பர்காரங்க டிவிக்காரங்களாம் வர சொல்லிடுறாங்க. அவங்கெல்லாம் எடுத்து பயங்கரமாக போடுறாங்க. இதை அண்ணாமலை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அந்த அன்னதானம் நடக்கிறதுக்கு வர, ஏங்க வாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா இதை பற்றி நீ ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்கும்போது, இல்லைங்க நீங்கள் தான் சொன்னீங்க, நான் பெருமைப்படுற மாதிரி நீ ஏதாவது பண்ணு, நம்ம குடும்பம் பெருமைப்படுற மாதிரி பண்ணுன்னு சொன்னீங்க, அதான் பண்ணிகிட்ருக்கேங்க அப்படிங்கும்போது, விஜயா இது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையும் மனநிறைவு வரவே வராது. ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு குறிப்பிட்டது கட்டத்துக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாது, போதும் அப்படிங்கிற மனநிறைவுக்கு வருவாங்க. அந்த மனநிறைவை கொடுக்குறது மிகப்பெரிய விஷயம். அதுபோக தானத்திலே தானம் அன்னதானம் தான். இந்த அன்னதானம் கொடுக்கறதுனால நீ ரொம்ப நல்லா இருப்ப, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே மாதிரி வீட்லேயும் நீ சமைச்சு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மக்கமாக இருக்கும். அது ஒரு புதுசான ஒரு அன்பாக இருக்கும். அப்படிங்கும்போது நானா அப்படிங்க நீ தான் அப்படிங்கிறாங்க. இங்கே அன்னதானம் முடித்தோடனே சாயந்தரம் சமைக்கிறதுக்கு விஜயா ரெடியாகி உட்காந்துருக்காங்க. அப்போ மீனா வந்து சரி நேரம் ஆகிட்டு நம்ம சமைப்போம் அப்படின்னு போகும்போது, பூக்காரி என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அத்தை சமைக்க போகிறேன் அப்படிங்க. நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் நான் சமைக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லைத்த உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்க. என்ன கஷ்டம்? என் வீட்டுக்காரர் நான் சொல்லிட்டாரு, நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இருக்கும்போது சமையல்லாம் முடிச்சிடுது. முடிஞ்சோடனே எங்கள் அம்மா சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முத்து ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இங்கே சாப்பாடு எல்லாருக்கும் போடுதாங்க. முத்து முதலாக சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சாப்பாட்லேயும் உப்பு இல்லை. அப்போ அண்ணாமலை பார்த்துட்டு, விஜயா நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சாப்பிடும்போது தான் தெரியுது உப்பே இல்லை, முத்து நல்லா இருக்குன்னு சொல்கிறான், நீங்கள் என்னென்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்க. விஜயா அது உணவு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நீ மனசார சமைச்சிருக்க. கிட்டத்தட்ட உன் சாப்பாடை சாப்பிட்டு 20 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி நான் சாப்பிட்றேன் அப்படிங்க. ஏங்க அதுக்கிடையில் நான் சமைச்சு தந்ததே இல்லையா அப்படிங்கும்போது, விஜயா கல்யாணம் முடிஞ்ச புதுசில் சமைச்சு தந்தது தான், அதுக்கப்புறம் வேலைக்கு வந்தவங்க தான் சமைச்சு தந்தாங்க, நான் சாப்பிட்டேன். அது கூட நீ சாப்பிட்டேன்னு கூட கேட்டது கிடையாது. சரி ரைட்டு, நம்ம பஞ்சாயத்து என்ன கேட்கட்டேன்னு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் சமைச்சு நான் சாப்பிட்றது கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. விஜய் அப்பவும் நடிப்பை போடுதாங்க. விடுமா இன்னமும் அத்தை என்னால் முடிஞ்சது சமைப்பேன், நானும் தான் இன்னும் நடனப்பள்ளிக்கு போகலையே, என் வீட்டுக்காரர் சொல்ல மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நடனப்பள்ளியே இழுத்து மூடிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷம் விஜயா, இப்படி ஒன்று ஒன்றா நல்ல விஷயத்த சொல்லு, ஆடி பிறந்தால் எல்லாரையும் ஆட்டுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது முடிய போது நல்ல செய்திகளாக வருது, வரட்டும் என்ன இப்படியே இரு, மாறிடாத. அதுபோக இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், உங்கள் சிந்தாமணி உன்னை தேடி தேடி பறந்துட்டு வரதாக கேள்விப்பட்டேன். சிந்தாமணிகிட்ட பேச்சு பழக்கத்தை விட்டுரு, அதான் நல்லது. மீனாவுக்கு தொழில் கிடைக்கூடாமல் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி வேலையை கெடுக்காங்க, அது நல்லதில்ல. நம்ம வீட்டு பிள்ளை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஆகாதவங்ககிட்ட நம்ம பேசாமல் தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அந்த சிந்தாமணியும் விசாரித்த வகையில் நல்ல ஆள் மாதிரி தெரில அப்படிங்கிறாங்க. சரிங்க, இன்னும் நான் பேசவே மாட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது முத்து சிரிக்க, என்னடா சிரிக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்பா சொன்னால் நீங்கள் மீற மாட்டீங்களா தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் வேணா பாரு, நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்குது அதனால் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இவங்க சாப்பிட்டதெல்லாமே சமைச்சதெல்லாமே விஜயா வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோ அங்கே கோயிலில் அன்னதானம் போட்ட வீடியோ, அந்த பதிஞ்சது அந்த ஒரு அமைப்பாக பதிஞ்சிருப்பாங்களா அது, அப்புறம் அந்த டிஜிட்டல் போர்டு கட்டியிருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட போகிறாங்க. என்னங்க இனிமேல் அது பறித்து கொடுப்பீங்களா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் விஜயா, எல்லாமே இதில் நடிப்பு தான் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, வீட்டில் யாரும் சமைக்க சொல்ல மாட்டாங்க, அது பெருசாக சேவையா. அதுபோக நீங்கள் அன்னதானம் ஒரே ஒரு நாள் தான் போட்டிருக்கீங்க, அமைப்பாக பதிஞ்சிருக்கீங்க, போக போக உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுபோக நீங்கள் புதுசாக எதுவுமே பண்ணலையே, எல்லோரும் பண்ணது தானே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாம் புதுசு தாங்க, புதுசு தான் பண்ணேன் அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை
உங்களே மாதிரி ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. விஜயாவுக்கு ஒரே இலக்கு, என் வீட்டுக்காரரு என் குடும்பத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் எனக்கு பரிசு கொடுக்கணும், அதுவும் இந்த ஊரே உலகமே பார்க்கணும், என்னைய மாதிரி ஆளே இல்லை அப்படின்ட்டு எல்லோரும் நினைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுடைய யோசனைக்கு வருது, நம்ம மருமவான்னு நம்ம மீனாவை சொல்கிறதே இல்லை, பூக்காரிங்க. சரி நம்ம மீனான்னு கூப்பிட்டுக்க வேண்டியதான். அது போக நம்மளுக்கு 2 வீடு இருக்குல்ல, ஒரு வீடு பேசாமல் எழுதி கொடுத்துடலாமா அப்படின்னு நினைக்காங்க. ஐயோ எழுதி கொடுத்தா அவளுக்குன்னு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தில் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்காங்க. இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அழகாக பண்ணலாமா, சும்மா பேருக்கு எழுதி கொடுங்க, அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு அவங்க இடமுறை சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வீடு உங்களுக்கே வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படி பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு போகிறாங்க வாடகை இருக்கவங்ககிட்ட, என்னங்க உங்களுக்கு நாளையோட முடியுது, நீங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்களே அப்படிங்கும்போது, ஆமாம்மா வீட்டு சாவியை உங்கள்கிட்ட தந்துட்டு போனதான் நினச்சோம், நாளைக்கு காலையில் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. காலையில் கொண்டு அண்ணாமலைகிட்ட சாவியை கொடுத்துட்றாங்க. கொடுத்து அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாரு விஜயா, வீட்டில் இருந்தவங்க வாடகைக்கு இருந்தவங்க காலி பண்ணி போயிட்டாங்க, இனிமேல் போட்டு வேறு ஆளுக்கு வைக்கணுமா, இல்லை நம்ம பசங்களுக்கு யாராவதுக்கு புழங்குறதுக்கோ ஆஃபீஸுக்கோ எதுக்கோ கொடுப்போமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் அதான் பண்ணலான்னு நினைக்கிறேங்க அப்படிங்கிறது. எந்த விஜயா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, பேசாமல் அந்த வீடை மீனாவுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. ஓ வீட்டை மீனாவை கொடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எழுதியே கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு ஒன்றும் விடலை, வச்சியா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ப மாட்டீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் பெருமைப்படுது மாதிரி நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க நினைக்கிறது அந்த பரிசு கிடைக்கும் ஒரு அறிய அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த இதை கொடுத்துட்டு என் மருமகளுக்கு இப்படிலாம் கொடுத்துருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசாமல் வீட்டை நம்ம பேர்லேயே எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியே இருக்குது. ஏன்னா மீனாவுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் நான் வந்துட்டு திரும்ப அந்த சொத்தை நான் எடுத்துக்கிடுவோமே அப்படின்னு நினைக்காங்க. அப்போ அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ காலையிலே போய் கேட்காரு, என்ன மீனா பேரில் எழுதி என்னதுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கும்போது, ஐயா இந்த மாதிரி எழுதுவாங்க, கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அந்த இடத்த வாங்கிடுவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும். அப்படிலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து விற்கிற மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அப்படியா சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பண்ணிடுங்க, அவங்க வீட்டுக்காரர் தான் தெரியுமில்ல அப்படின்னா தெரியும் அப்படின்றாங்க. இங்கே விஜயா நினைக்கிறாங்க அந்த சொத்தை நம்ம எந்த நிமிஷத்துனாலும் நினைச்சிக்கலாம் திருப்பிக்கலாம்னு நினைக்காங்க. இப்படி பண்ணிவிட்டு அந்த பரிசு கொடுக்குறவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி மருமகளுக்கு நான் வந்து என் சொத்தை எழுதி கொடுக்க போகிறேன், அதான் நான் ஒரு விசேஷம் மாதிரி வச்சுருக்கேன், எல்லோரும் வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அந்த வீடியோ அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விழா மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை எதுவும் சொல்லலை. அண்ணாமலை அந்த வீடை நிரந்தரமாக மீனாவுக்கே போகிற மாதிரி பண்ணிட்டாரு. அந்த இது விஜயாவுக்கு தெரியாது. எப்படின்னாலும் நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நம்பரில் தான் எழுதியிருப்பாங்கன்னு அவங்க இருக்காங்க. விஜயா எல்லோரையும் கூப்பிட்டு பத்திரத்தை கொடுக்கையில் மீனா முழிக்காங்க, என்னத்தை பத்திரத்தை தரீங்க அப்படிங்கும்போது, என் வீட்டை ஒரு வீட்டை உன் பேர் எழுதி வச்சுட்டேன், உனக்கும் முத்துக்கும் தங்கிறதுக்கு ரூம் இல்லை மாடியில் ரூம் கட்டுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொருளாதார நிலைமையில் ஒன்றும் பண்ண முடியல, என் மருமகளும் என் மௌனும் சங்கடப்படையில் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு முத்து அழுதுறாரு. உடனே அண்ணாமலைட்ட என்னப்பா இப்படி அம்மா பேசுகிறாங்க அப்படிங்கும்போதே எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, நீ அது சொன்னால் வீட்டை மீனா பேர் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டா என்னென்னு தெரில, பத்திரத்தை வாங்கி வச்சுக்கோ விஜயா மனம் மாறதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அம்மா வீட்டு பத்திரமெலாம் வேண்டாம் அப்படிங்கும்போதே முத்து வாங்கி கொடுக்குற மருமோட்டை அப்படின்னு சொல்லி மீனாட்ட வாங்கி கொடுத்துட்றாங்க. மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். இன்னொரு பக்கம் எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு ஒன்றும் விடலை. என்னென்ன ஆண்டி மீனா பக்கமே சாஞ்சிட்டாங்க, ஒருவேளை நல்லவங்களா ஆயிடுவாங்களோ, என்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, ஸ்ருதிட்டும் நல்லா பேசுகிறாங்க, என்னம்மா சாப்பிட்டியா வச்சாங்கலாம் கேட்காங்க. அப்போ உண்மையிலே மாறிட்டாங்களா? அப்படி பார்த்தாலும் மீனாவுக்கு அந்த வீடை கொடுக்கறதுக்கு முன்னாடி பையன் என் வீட்டுக்காரன் தானே, எனக்கு தானே தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. என்ன தான் இந்த ரோகிணிக்கு முத்து மீனாவும் ஓடி ஓடி நல்லதை செஞ்சாலும் அவங்க இவங்கள வந்து எதிராக தான் நினைப்பாங்க. இவங்களை எப்படியாவது கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரோகிணி நினைக்காங்க. மீனாவுக்கு எல்லை கிடந்த சந்தோஷம். அவங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, ஏம்மா இந்த மாதிரி நினைக்கவே இல்லை, எனக்கு தனியாக வீடு இருந்து போகிறதுக்கு எனக்கு மனம் இல்லைம்மா, ஏன்னா என் மாமியாருக்கு எவ்வளோ பெரிய குணம் பார்த்தியா அப்படிங்கும்போது தாண்டி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சம்மந்தியமாக எப்படி மாறுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது, எங்கள் மாமா தான் சொல்லி புரிய வச்சுருப்பாங்க உங்களுக்கு, மருமக மாதிரி நல்லா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு, அதனால் எங்கள் மாமியார் இப்படி ஆகிட்டாங்க. இப்போ வீட்டில் எல்லோரையும் சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. அவங்க தான்
காலையிலையும் நைட்டும் சமைக்கிறாங்க. மதியம் ஒரு நேரம் தான் நான் சமைக்கிறேன். மற்றபடி ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்கம்மா அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி நீ சொல்லும்போது கேட்கும்போது. சீதா ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகியிருக்கா. ஐயன் மாமியார் நல்லா பார்த்துக்குறாங்க. உன் மாமியார் நல்லா பார்க்காம இருந்தாங்க. இப்போ மனம் மாறிட்டாங்க. ரொம்ப இன்பமாக இருக்குது. இதே மாதிரி காலத்துக்கு நீ இருக்கணும் வீணா அப்படிங்கும்போது, கண்டிப்பாம்மா. வீடே என் பேரில் எழுதி வச்சுட்டாங்க. அந்த வீடுகள் எனக்கு விருப்பம் இல்லை. கொடுத்தாலும் அத்தையும் வாங்க மாட்றாங்க, மாமாவும் வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த பத்திரத்தை. நான் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கும்போது, சரிடி இது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சீதா மாப்பிள்ளை எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்காங்க. சொந்த வீட்டுக்கு ஓனர் ஆகிட்டக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மீனாவுக்கு சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த பத்திரத்தை கொண்டு பாடிட்டு கொண்டு கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நைட்டு, எங்கே பாருங்கள் வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்க மீனா. எங்கள் அம்மா இப்படி பண்ணதை பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இது உண்மையிலே எதுக்கு இப்படி பண்ணுதாங்கன்னு தெரியணும். ஆனால் அவங்க அப்படி பண்ணுறவங்க கிடையாது. இது சம்மந்தமாக பார்வதிகிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அத்தைக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். சரி விடு அப்படிங்கிறாங்க. இந்த பத்திரத்தை பாட்டு கொண்டு கொடுக்கணுங்கய்யா. சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே யாரும் இல்லாத வழக்கவங்க தங்கியிருந்த இடத்துல அந்த பசங்களெல்லாம் வந்து இனிமேல் நீங்கள் இங்கே இருக்க முடியாது, வேறு இடம் பார்த்துக்கிடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் வந்து அப்படி ஆள் கிடையாது இப்படி ஆள் வாடகை கொடுத்தாலும் சொல்லுதாரு, கம்மியான வாடகை தரையே இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு 10 15 பையங்க இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. என்னையும் என்னாச்சு இவ்வளோ பையங்க ரோட்டோரமாக நிற்கிங்களா என்னாச்சு அப்படிங்கும்போது, தம்பி இது ஒன்று இதெல்லாம் யாருமே இல்லாத பையங்க, நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். தங்கத்துக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க, அவங்க அதிக வாடகை கேட்டாங்க, கொடுக்க முடியல, அதனால் எங்கே போனே தெரிலையா அப்படிங்கும்போது முத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. மீனாட்ட சொல்லவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் மனசங்கடமாக இருக்குது. பேசாமல் நம்மளுக்கு தந்த வீடை வந்து இவங்க நடத்துகிறதுக்கு இவங்களுக்கு வந்து இருக்கிறது கொடுத்துருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனா நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கும்போது, ஏங்க நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்மளுக்குன்னு அத்தை புதுசாக வீடு தந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, பேசாமல் இவங்களுக்காக கொடுப்பாங்க, இவங்க எங்கெங்கே போவாங்க அப்படிங்கும்போது, மீனா நானும் அதான் சொல்ல நினச்சேன், பாட்டிக்கிட்ட சொன்னாலும் இதை தான் சொல்லுவாங்க, பேசாமல் இவங்களுக்கே கொடுத்துடலான்னு சொல்லி அந்த பத்திரத்தை கொடுக்காங்க. ஐயா நீங்கள் அங்கே எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அங்கே வந்து இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இவங்கள மாதிரி நீங்கள் உடனே போகணுன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, ஒரு 20 வருஷத்துக்கு எழுதி தரோம், 20 வருஷத்துக்கு யாரும் உங்களை டென்ஷன் பண்ண மாட்டாங்க, வாடகையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டு போய் 20 வருஷத்துக்கு எழுதிடுறாங்க. இங்கே விஜய் என்ன நினைக்காங்க, நம்மளுக்கு பரிசு கிடைச்ச உடனே இந்த சொத்தை மறுபடியும் நம்மளுக்கு வைங்கன்னு நினைக்காங்க. இங்கே அண்ணாமலைக்கு ஒரு சந்தோஷம், சரி மீனா பேரில் வீடு வந்துருச்சு, அவங்க தனியாக வீடு கட்டலை, நம்ம கவலைப்பட வேண்டாம், இன்னும் அவங்க கதையை பார்த்துக்கிடுவாங்கன்னு இப்படி ஒரு திருப்தியில் இருக்காங்க. இப்படி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த விருது கேட்கறதுக்கு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏம்மா நாளைக்கும் உங்களுக்கு விருதுமா அப்படிங்கிறாங்க. இது ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் சொல்லுதாங்க. சொன்னோடனே எல்லோரும் வராங்க. சுருதியோட அம்மாவுக்கு சரியான கடுப்பு, இந்த விஷயம் அப்படி என்னதை பண்ணிட்டாங்க, இவளுக்குலாம் வந்து பெரிய பரிசு கொடுக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அங்கே பரிசும் வாங்கியிருந்தாங்க. பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே, ஏங்க உங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு அப்படிங்கும்போது, விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல, நீ ஒரு சமூகத்துக்கு ஒரு முக்கியமான ஆள் ஆகிட்ட அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம் நான் சமூகத்துக்கு முக்கியமான ஆள் தான், நீங்கள் தானே சொன்னீங்க என் முன்னாடி நீ பெருமைப்படுத்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன், பெருமையாக இருக்கலாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெருமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை தூங்கிடுறாங்க. ரைட்டு, நாளைக்கு காலையிலே போய் நம்ம மீனாவுக்கு எழுதி கொடுத்த பத்திரத்தை அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம பேர்லேயே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவரை பார்க்க போகிறாங்க. போயிட்டு ஏங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. கேள்விப்பட்டோம்மா எல்லாரையும் கூப்பிட்டு பரிசு கிரிசுலாம் கொடுத்துருக்காங்க, பேப்பர்லேயும் படித்தேன், டிவிலையும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரி இங்கே அதெல்லாம் இருக்கட்டும், என் 2 வீட்டில் ஒரு வீடை அந்த மீனாங்க அந்த பூக்காரிக்கு எழுதி வச்சோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அது திரும்ப என்ன கொண்டு வரணும் அப்படி எதில் அது வராதுமா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொன்னீங்க, அன்றைக்கி வந்துடும்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, அம்மா நீங்கள் சொன்னது என்னமோ வாஸ்தவம் தான், உங்கள் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் வந்துட்டு என் மருமக பேரில் ஒரு எப்போவும் இருக்கிற மாதிரி பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க, அந்த பெரிய ஆள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி கொண்டு வந்துட்டேன் அப்படிங்க. அது எப்படி நீங்கள் பண்ண சொல்லலாம், இது ஏன் வீடு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா பாதி வீடு அவங்க பேர் தானே இருக்கான், அவங்க அதுதான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பொண்டாட்டிக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி சீரடிக்க முடியாமல் வீட்டுக்கு வந்து, மீனா வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அப்படிங்கிறாங்க. என் வீட்டை எனக்கு எழுதி தந்த ஆகணும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, என்னம்மா நேற்று வந்து இப்படி பேசுகிறீங்க, இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா, விஜயா என்ன நீ வீட்டை நீனே எழுதி கொடுத்துட்டு வேண்டாங்க அப்படிங்கும்போது, ஏங்க நான் அந்த மீனாவுக்கு சும்மா எழுதி கொடுத்துட்டு பரிசு மட்டும் வாங்கிட்டு மறுபடியும் நான் வாங்கணும்னு நினச்சேன், நீங்கள் மீனாவுக்கே போகிற மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கிறாரு.
விஜயா எங்கேயோ ஒரு பிசுறு ஒன்று நிற்குதுன்னு நினச்சேன். அதனால தான் மீனா பேர்லேயே அந்த சொத்து வரது மாதிரி பண்ணேன் அப்படிங்கும்போது அப்போ தான் மீனாவுக்கு தெரிய வருது, ஓ அத்தை மாமாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் ஊர் அறிய பரிசு வாங்குறதுக்கும் தான் அப்படி பண்ணியிருக்காங்க, மற்றபடி பாசத்தில் தரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் பத்திரத்தை கொண்டாடி அப்படிங்கிறாங்க. அத்தை அது என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ உன்கிட்ட பத்திரம் வந்தோன்னே உங்கள் அம்மாட்ட போய் கொடுத்துட்டேன், அவங்க வீட்டு பத்திரம்னு வச்சுக்கிட்டாங்களோ, வீட்டு பத்திரம் வந்தாகணும், அது போக வீட்டை எனக்கு எழுதி தந்தாகணும் அப்படிங்கும்போது அத்தை அது இப்போ முடியாது அப்படிங்கிறாங்க. அதானே ஒரு சொத்து வந்த பிறகு முடியாதுன்னு சொல்லுவேன். டேய் முத்து, நீ தான் ரொம்ப ரோசப்படுவியே, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது தம்பியே, நீ பேசாமல் முன்னாடி எனக்கு தர சொல்லு அப்படிங்கும்போது, நான் ரோசப்பட்டாலும் இப்போ ஆக போகிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, என்னது ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறாங்க. யாரும் இல்லாத பையங்க ஒரு 15 பேர் இருக்க இடமெல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுவும் 20 வருஷத்துக்கு நீங்கள் இருந்துங்க கொடுத்தாச்சு, 20 வருஷத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு முத்து சொன்னோன்னே, என்னது 20 வருஷத்துக்கு வராதா, அப்போ 20 வருஷமும் என் வீடாக இருக்காதா அது, எனக்கும் பெருமை ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இங்கே ரவி சொல்லுதாரு, டேய் சூப்பரா முத்து, இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு பண்ணது ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்லுதாரு, அதை எப்படி பண்ணலாம், அம்மா வீடை வந்து அம்மா கேட்காம அப்படிங்கும்போது, டேய் அந்த நிமிஷத்தில் இந்த நிமிஷத்தில் இது மீனா வீடு, மீனாவுக்கு வேண்டிய ஆள் கொடுத்துட்டா வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அண்ணாமலை கை தட்டுறாங்க. மீனா முத்து நீங்கள் ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, விஜயா இந்த மாதிரி ஏதாவது லுக் ஸ்டாக் பேசிகிட்டு இருப்பா, நம்ம அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை, 2 வீடு என் பேரில் இருக்குது, 2 வீட்டில் என் பேரில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே, இந்த மீனாவுக்கு போயிட்டே மீனா நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காளே, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. நினச்சிட்டு மறுநாள் போய் பார்க்காங்க அந்த வீட்டுக்கு. அங்கே ஒன்றும் இல்லாத பையங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. இங்கேருந்து ஃபோன் வைக்கணுங்காங்க. அங்கே பாருங்கள், இந்த வீட்டோட ஓனர் மீனா அவங்க எங்களுக்கு தந்திருக்காங்க, அவங்களே சொன்னாலும் நாங்கள் போக முடியாது, 20 வருஷத்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கோபமாகுது. நேராக சிந்தாமணி போய் பார்க்காங்க. சிந்தாமணி ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டியை போய் பார்க்காங்க. சிட்டி இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு பேசும்போது, ஏம்மா நான் இப்போ தான் உள்ளே போய்ட்டு வந்திருக்கேன், உங்கள் பையனுக்கு எனக்கு ஆகாது அப்படிங்கும்போது, நான் அவனை பையனாகவே ஏற்றுக்கல, அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் தற்சமயமாக அவங்களுக்கு ஒரு சொத்து இருக்கட்டும்னு கொடுத்தேன், அவங்க ஒன்றும் இல்லாத பையங்களுக்கு கொண்டு அந்த வீடை கொடுத்துட்டாங்க, அந்த வீட்டை நீங்கள் வந்து காலி பண்ணி தாங்க, உங்களுக்கு எவ்வளோ உண்டோ நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் ரோகிணி வந்து ஒரு வேலை சொன்னாங்க, செஞ்ச பிறகு என்ன கை காட்டிட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க, அதை மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, வீட்டை அவங்க காலி பண்ணணும், அது மட்டும் நடக்கட்டும், உங்களுக்கு என்ன அமௌண்ட் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இந்த பேப்பர் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. எழுதி கொடுக்காங்க. நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சொன்னதுனால தான் ஆள் அனுப்புகிறேன், நானும் போகிறேன்னு சொல்லிட்டு நேராக போய் எல்லோரும் வெளியே கிளம்புங்க, இந்த வீட்டு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, யார் இந்த மீனாவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா தான் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கால் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஒன்றும் இல்லாத பையங்க இருக்காங்களா, அவங்களோட பக்கத்தூர். உடனே முத்து வராரு, என்னங்க இங்கே அப்படின்ட்டு கேட்காங்க. உடனே இந்த சிட்டிங்கிறவர் வந்து இங்கே இருக்கக்கூடாது வைக்கிறாங்காரு அப்படிங்க. சிட்டி ரொம்ப ஓவர் ஆகிட்டோம் உனக்கு அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா தான் வந்து அவங்கள அனுப்ப சொன்னாங்க, எதனாலும் உங்கள் அம்மாட்ட பேசிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் எதுக்கு சிட்டி வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் வந்து அந்த வீட்டை காலி பண்ணி தர சொன்னேன் அப்படிங்கிறேன். வீடு உங்கள் பேரில் இல்லை, மீனா பேரில் இருக்குது, மீனா தான் ஓனர், மீனாவே சொன்னாலும் 20 வருஷத்துக்கு அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணாங்க. நேராக ஸ்டேஷன்லேருந்து தான் சிட்டி இதே உனக்கு வேலையா அப்படிங்கும்போது, இல்லை அந்த விஜயா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட வந்து கேட்குங்கம்மா, நீங்கள் தான் சொன்னீங்களா, அவங்க 20 வருஷத்துக்கு இருக்கிறதுக்கு அந்த வீட்டு ஓனர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நம்ம பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப ஒரு சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. சார் இப்போ எனக்கு யாருன்னே தெரியாது, என் பையன் முத்துக்கு ஆகாது, அதனால் எதெல்லாமோ பண்ணிகிட்ருக்கான், உங்களுக்கு தான் அவனை பற்றி தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஓ முத்துக்கு வேண்டாதனால வேண்டாத பண்ணிகிட்ருக்காங்க, வாடா அப்படிங்கிறாங்க. சார் இந்த அம்மா தான் சார் சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. நடிக்காதடா வாடா, அன்றைக்கி ரோகிணியை வந்து வெளியே விட்டதுனால ரோகிணி குடும்பத்தை ஏதாவது பண்ணணுன்னு வந்திருக்கேனே அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் இவங்க நினைக்காங்க, ரோகிணி ஆண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. உங்கள் வீடு உங்களுக்கே வர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன வழி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க ஆண்டி, கண்டிப்பாக அவங்களும் வீட்டை விட்டு காலி பண்ணிடுவாங்க, மீனாவும் உங்கள் வீட்டை அவங்களுக்கு எழுதி தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. இது பண்ணால் சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சிந்தாமணி மூலமாக இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும், உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணுதேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இது ஒன்றும் போதும் ரோகிணி, இதை பண்ணி இந்த வீடை என் பேரில் வாங்கி இந்த முத்து மீனா வந்து வீட்டை விட்டு போக வைக்கல, நான் விஜயா கிடையாது அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.